உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மக்கிட்ட லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுட்ருக்க அந்த அன்பு செல்லங்கள். அவங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்க அந்த ஹீலிங் ப்ராசஸ் பண்ணுறப்பவும் சரி, பண்ணி முடித்ததுக்கப்புறமும் சரி, அவங்க லைஃப்பில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற அவங்களோட அந்த விஷயங்களை எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தலைவிதியை, அதாவது இது நம்மளோட தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு வாழாமல் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருகிற நவம்பர் 19, 21 இந்த 2 டேட் வந்து உங்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய நாள். அந்த டேட்டில் நீங்கள் இனிஷியேஷன் எடுத்துக்கலாம், கிளாஸ் கற்றுக்கலாம். ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினச்சாலும் அன்றைக்கி நீங்கள் பண்ணிக்கலாம். உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து தரப்படும். முன்பதிவிற்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குறிச்சா ஒரு சில செல்லங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, கோபதாபம் அதிகமாக வருது. கோவத்தை குறைங்க செல்லங்களே, கோவத்தை குறைங்க. இந்த கர்மவினை தலைவிதியெல்லாம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஆஸ்ட்ராலஜி பின்னாடி ஓடாதீங்க. ஆஸ்ட்ரோ பார்க்குறவங்களெல்லாம் உங்களுக்கு தலைவிதியை மாற்ற முடியாது. அவங்க சொல்கிற பரிகாரம்லாம் உங்களுக்கு சித்தி ஆகணும்னு நினச்சிங்கன்னா பரிகாரங்கள், அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் 5% இல்லை 2% தான் ஒர்க் அவுட் ஆகும். 98% உங்ககிட்ட தான் நீங்கள் வந்து சரி பண்ணி ஆகணும். உங்கள் கர்ம வினையெல்லாம் அவங்களால சரி பண்ண முடியாது. அதுக்கெலாம் அவங்களுக்கு பவரும் கிடையாது. ஓகேவா? சும்மா அதில் வந்து அந்த 12 ராசிகளை இது பண்ணிக்கிட்டு 9 கிரகங்களை வச்சுக்கிட்டு அவங்க இங்கே நின்னாங்க, இவங்க இந்த கட்டத்தில் இருக்காங்க, அதனால் அவங்க இந்த பார்வையை அங்கே பார்க்குறாங்க, அவங்க அந்த பார்வை பார்த்தா நீங்கள் இப்படி தான் உங்களுக்கு லைஃப் அமையும், இதை சொல்கிறதுக்கு நீ எதுக்கு? இது மாதிரி தான் ஓட்டின்னு இருக்காங்க அவங்க பொழப்ப. தயவு செஞ்சு இதிலே ஓடாதீங்க. உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சித்தர்களோட அந்த ஆசை கிடைச்சாதான் இந்த கர்மவினை தீரும். நீங்கள் சித்தர்கள்லாம் வந்து இப்போ கனகம்பட்டி அப்பா வந்து நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துருக்குறாரு, தெரியுமா உங்களுக்கு? நம்மளோட ரீடிங்லேயே ஒரு 6 months பிஃபோர் சில பதிவுகள் நான் அவரை பற்றி போட்ட 3 months இல்லை 6 months இருக்கலாம் மேபி. அப்போது எனக்கே சில அற்புதங்கள் அவர் வந்து கொடுத்தாரு. ஸோ சில பேருக்கு வந்து நேரில் நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்க, அவங்களுக்கு நேர்லேயே போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குறாரு. நம்புவீங்களா? அப்படியே கூஸ் பம்ஸ் வருது எனக்கு அதை நினைக்கும் போது. அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே நல்லா பாடுற அந்த இது வந்து இருக்குது, ஞானம் இருக்குது அந்த அம்மாவுக்கு. அவங்க ட்ரெயினில் ஜேர்னி பண்ணிவிட்டு வேறு ஒரு ஊருக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வழித்துணையாக அவர் போயிட்டு அவங்க பாடலை அவங்க அந்த பாட்டு பாடினவுடனே அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க கையை பிடிச்சி முத்தமே கொடுத்துருக்குறாரு. அவங்களுக்கு அவரை அது வரைக்கும் அவங்க யார், இவங்களுக்கு வந்து நம்மளோட கிளைண்ட்டுக்கு வந்து இவர் வந்து சித்தர் மாதிரி தெரிகிறாரு. ஆனால் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நம்மளோட ப்ரிடிக்ஷன் பார்த்த மறுநாள், நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து அவரோட ஃபஸ்ட்டு நான் போட்டது, அந்த ப்ரிடிக்ஷனை பார்த்துருக்காங்க. மறுநாள் கணக்கம்பட்டி அப்பாவை பற்றி இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு யோசனை. அவங்க ரொம்ப டிவைன்லி எப்படின்னா கனெக்டிவாக இருக்கக்கூடிய பர்சன் அந்த அம்மா. அதனால் அவங்க அந்த எனர்ஜி வந்து யாரை நம்ம வந்து ரொம்ப அது உண்மையான அந்த ஆத்மாவுக்கு, அந்த பியூர் சோலுக்கு அது கனெக்ட் ஆகிடும். டைரெக்டாகவே போய் அம்மாவுக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு. எனக்கு இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இப்படி ஒரு ஆன்ம பவர் அந்த சோலுக்கு இருக்குது, அந்த கிஃப்ட் இருக்குது. அதனால தான் இறைவன் அவங்கள தேடி ஓடிடுறாரு. இறைவனை தேடி நீங்கள் ஓட தேவையில்ல, இறைவன் உங்களை தேடி ஓடி வருவார். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருக்குமே ஒரு இருக்கு தான் செய்யுது. ஆனால் நமக்கு இறைவன் சில நமக்கு ஒரு டேலண்ட்டு கொடுத்துருக்குறாரு. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களோட டேலண்ட்டு அவங்களுக்கு அவங்க எப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம வார்த்தையை வச்சு அப்படியே ஒரு கவிதை எழுதிடுவாங்க, அப்படியே அதை பாட்டாக படிப்பாங்க. ஒரு இயக்குனர் மாதிரி, ஒரு பாடலாசிரியர் மாதிரி, ஒரு டைரக்ஷன் அந்த மாதிரி ஒரு டேலண்டட். ஆனால் வந்து ஹோம்லியாக இருப்பாங்க.
நிறையா, அதாவது அவங்கெல்லாம் ஒரு பொக்கிஷம், டிவைனுக்கு ஒரு பொக்கிஷம். அவங்கெல்லாம் இன்னும் வெளியில் தெரியல. அவங்களே அந்த பாடல் பாடுவாங்க. அந்த இப்போ ஒரு எப்படின்னா ஒரு கிராமத்து பாடல் மாதிரி பாடணுன்னாலும் பாடுவாங்க, ஒரு நல்ல ஒரு பக்தி பாடல் மாதிரி வேணாலும் பாடுவாங்க, ஒரு ரொமான்ஸ் பாடல் அதுவும் பாடுவாங்க. எப்போ தமிழில் மட்டும் பாடல, ஹிந்தியில் பாடுவாங்க. ஹிந்தியில் அவங்களோட வார்த்தை கேட்கும்போது அப்படியே எனக்கு முத்து முத்தாக இருக்க மாதிரி. அந்த வார்த்தையே வந்து ஹிந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிந்தியில் பேசுகிறது பாடுறதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஹிந்தி பாடல்கள் நானும் பாடுவேன். ஆனால் அவங்க வாய்ஸில் கேட்கும்பொழுது எனக்கு அந்த அந்த மொழி மேலே ஒரு தனி அபிப்பிராயம், அலாதி பிரியம் வருது. அந்த மாதிரி அந்த அவங்களோட அந்த டோன் இருக்குது. அதெல்லாம் பிளெஸ்ஸிங் தானே. ஸோ எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம், அவங்க எனக்காக ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அதை நான் வந்து நம்மளோட இதில் வேணால் போட்டு வைக்கிறேன். நான் இந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன், ஏன்னா கேட்டுக்கோங்க. போட முடிஞ்சால் போடுறேன், நான் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து கணக்கம்பட்டியப்பா அவங்க பாடின அந்த பாடலை கேட்டு சந்தோஷப்பட்டு, அவங்க பற்றே எனக்கு பாடின பாடல் கிடையாது, அப்பா கிட்டே ஏதோ பாடல் பாடியிருக்காங்க, பாட சொல்லியிருக்காரு. அவர் வந்து நிறைய பேசினாராம், நிறைய டாபிக் பேசிட்டு, அப்புறம் பசிக்குதாம்மா உனக்கு அப்படி சொல்லிவிட்டு பூரி போய்ட்டு ஒரு ஸ்டேஷன் நின்னோடனே, இல்லைப்பா பரவாயில்லப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா கூட கேட்கலையாம். அப்புறம் போய்ட்டு பூரி வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட வச்சுருக்குறாரு. நீங்கள் சாப்பிடுங்கப்பான்னா, நான் என்றைக்கிடமா சாப்பிட்ருக்கேன், நான் என்றைக்கிடா இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு அவர் பேசுவார்ல, அந்த டோன், அதே அந்த டோனில் பேசியிருக்காங்க. இவர் யார், இவர் ஆனால் சித்தர் மாதிரி தெரிகிறாரு, அப்புறம் வீட்டு வரைக்கும் வரட்டாடா நான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவங்க வந்து கொஞ்சம், ஏன்னா அவர் அவரோட காஸ்டியூம்லாம் கொஞ்சம் எதுவாக கிராமத்தால் மாதிரி இருக்கும். அவங்க வீட்டில் வேறு அதெல்லாம் வந்து எப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட்க்கெல்லாம் அதை அந்த மாதிரி யாரும் புது ஆளை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க அப்படிலாம், இதை பிரச்சனை வரப்போகுதுன்னா அதுக்கு மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு இது பயம். இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் கூட யாரோ ஒருத்தர் இருந்தாராம், அவரை கூப்பிட்டு, இல்லை நீ வந்து சேஃபாக போ, நான் வந்து இதோ இவங்களை அனுப்புகிறேன், இவங்க ஆட்டோவில் வருவாங்க, நீ போ அப்படி சொல்லி ஆட்டோவில் அனுப்பிச்சி விட்ருக்காரு. அப்புறம் அவங்க வந்துட்டாங்க. அவங்க எந்த இடத்துக்கு போனோமோ அந்த ஊருக்கு போயிட்டாங்க, அந்த வீட்டுக்கும் போயிட்டாங்க. அந்த வீட்டில் 2 ஃப்ளோர் இருக்குது போல இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த வீட்டு ஓனர் இருந்திருக்காங்க. அந்த வீட்டு ஓனர் அவங்களோட கசின் யாரோ வந்து அப்பாவோட ஆசிரமத்தில் அவருக்கு வேலை பண்ணிகிட்டு இருந்திருக்கிறார். அவரோட சிஷ்யனாக இருந்திருக்கிறார். இவங்க வந்து அவங்கக்கிட்ட போய் பேசும்பொழுது அவரோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்துருக்காங்க. எப்படியோ கம்யூனிகேஷன் அவங்க பேசும்போது தெரிஞ்சிட்ருக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார் பேசினார் அப்படின்னு இவங்க சொல்ல, அவங்க அதை சொல்லும் போது எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஓகே, அவர் கணக்கம்பட்டி அப்பா தான், அவர் வந்து இந்த மாதிரி அவங்களோட கசின் அங்கே தான் வந்து அப்பா கிட்ட கொஞ்ச நாள் அசிஸ்டண்ட்டாக அவருக்கு வந்து வேலை பார்த்துருக்காரு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா அதை சொல்லி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி. அவர் எவ்வளோ அழகாக இன்றைக்கி அவர் ஜீவசமாதியாகி எவ்வளோ நாள் ஆகுது, இன்றைக்கி ஒரு சோலுக்கு போய் டைரெக்டாக நின்று அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, அவங்க பாட்டை கேட்டு ரசித்து அவங்களுக்கு கையில் அந்த சோல் பிறந்ததுக்கான பலனை அனுபவிச்சிச்சு இல்லை. இதுதானே லைஃபு. இறைவன் உங்களை தேடி ஓடி வருவார் செல்லங்களே. நீங்கள் இந்த அறியாமை இருள்லேருந்து வெளில வாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நாள் நான் போட்ட அந்த ப்ரிடிக்ஷன் அவங்க பார்த்தாங்க, அதில் அவ்வளோதான். அதெல்லாம் அந்த கனெக்டிவிட்டி. மறுநாள் அவரோட தரிசனத்தை பார்க்குறாங்க. எனக்கு அப்பா அவரை பற்றி நினைக்கும் போது அந்த ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக எங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அடிக்கடி அந்த ஒரு நறுமணம் வரும், ஒரு முல்லை இல்லைன்னா ஜாதி மல்லி, இந்த ஸ்மெல் வரும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு நறுமணம் வரும். அவரை பற்றி நினச்ச சடனாக அந்த மாதிரி வரும். சில நேரத்தில் அப்பாவை பற்றி நினச்சி ஏதாவது ஒரு, எப்போவும் அப்படி தான் நினச்சிட்டு தானே இருக்கிறோம். அவரை பற்றி ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னா உடனே அந்த ஸ்மெல் வந்துன்னா ஓகே நம்ம கூட தான் இருக்கார். ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுப்பார் எனக்கு. ஓகே, இப்போ கூட நான் பேசுகிறத கேட்டுட்டு தான் இருக்கிறார். இப்போ நான் கேண்டில் ஏற்றுனதை விட க்ரீன் கலர் கேண்டில் தான் ஏற்றி வச்சுருக்கேன். அது தெரியுதா உங்களுக்கு? இந்த மயிலருக்கு பின்னாடி இங்கே தெரியுது பாருங்கள், க்ரீன் கலர் கேண்டில் தெரியுதா?
ஓகே, அவர் நினச்சி தான் ஏற்றினேன். க்ரீன் கலர் ஏற்றிருக்கேன், நீ வந்து கேட்டுன்னு இருக்கணும், எனக்குள்ளே இருந்து நீ தான் ப்ரெடிக்ஷனை கொடுக்குறப்பா அப்படின்ட்டு. ஓகே, சரிடா செல்லங்களே, கவலைப்படாதீங்க. நம்பிக்கையோட இறைவனை வந்து இறைவன் வந்து அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பாரு. நீங்கள் இந்த மாயையில் மாட்டிக்கிட்டு உங்கள் டேலண்ட்டை விட்டுறாதீங்க. உங்கள் கர்மாவில் மாட்டிக்கிட்டு உங்கள் கவனத்தை சிதறடிக்காதீங்க. ஓகேவா? உங்கள் கர்ம வினை சரி பண்ணிக்கோங்க. உங்களை வந்து நல்ல ஒரு டிவைன் எனர்ஜியோட ஒரு குருவோட அந்த அரவணைப்பில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களை எந்த நெகட்டிவிட்டியும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு யாரும் இந்த கெடுதல் செய்ய முடியாது. இனிமேல் உங்கள் லைஃப் நல்லபடியாக மாறும். ஓகேவா? கடவுள் வந்து அரூபமாக இருப்பார். உங்களுக்கு வந்து சில சமிக்கையை காமிப்பார். குரு தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண முடியும். குரு தான் உங்களோட தவறுகளை சுட்டி காட்ட முடியும். அந்த தவறை அகைன் பண்ணாமல் நீங்கள் நம்பிக்கை புரிதல் வேணும். கொஞ்ச நாள் நான் சொல்லித்தர விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கிளாஸ்க்கு போகிறீங்க, நான் சொல்லித்தர 21 நாள் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் பீரியடை மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அது. எதுக்கோ தேடி ஓடுறீங்க. ஒரு 1/2 hour கன்சல்டேஷன் எடுக்கிறதுல என்ன ஆகிடும், எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து மணி எனர்ஜியை பற்றி தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இந்த மணி எனர்ஜி ஒருத்தருக்கு லாக் ஆகுது அப்படின்னா கடவுள் வந்து என் பொக்கிஷத்தை உனக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லி லாக் பண்ணி வச்சுக்கல. அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அவர் எப்படி அந்த மாதிரி செய்வார்? ஒருத்தருக்கு மட்டும் மணி எனர்ஜி நிறைய கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு கம்மியாக கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் நீ அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்த கர்மை. ஓகேவா? ஒருத்தன் ஏன் ஏழையாக ரொம்ப புவராக இருக்குன்னா அவன் முன்பிறவியில் அதுக்கான விஷயங்கள் ஏதோ பண்ணிட்டு வந்துக்கிறாங்க, மேட்ரு பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதுக்கான விஷயத்தை இது பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் இந்த பிறவியில் அதை உணரணும். தெரியல, மக்களுக்கு தெரியல. இதை வந்து அடிப்படையாகவே நிறைய பேர் வந்து செல்வ வளம் இருக்கிறவங்களெல்லாம் வந்து பார்த்தா டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, வெறுப்பாகிறது. இப்படி பண்ணால் அந்த எனர்ஜி உங்ககிட்ட எப்படி வரும்? ஒரு குரு கிட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னு வரீங்க. நாம் ஒன்றும் லட்சமாக வந்து கலெக்ட் பண்ணல. உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு உங்கள் தலைவிதி கர்மாவே மாற்றி உங்கள் பேட்டர்னே மாற்றி கொடுப்பேன். உங்கள் டிஎன்ஏ பேட்டர்னே மாறும் அதில். சரியா? உங்களோட தலைவிதி கர்மா மாறுது அப்படின்னா உங்களோட அந்த சோல், அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே வெளியே எடுத்து பாசிட்டிவான விஷயங்களை உள்ளே ஏற்றுறேன். எப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து எப்படி வெளியே வரணும், அடுத்த லைஃப் இருந்தாலும் இந்த லைஃப்பும் உங்களுக்கு ஸ்மூத்தாக போயிடும், அடுத்த லைஃப் இருந்தாலும் அந்த பிறவியும் உங்களுக்கு நல்ல லைஃபாக அமையும். அங்கேயும் குருவோட ஆசீர்வாதம் உங்களை பாதுகாக்கும். அதுக்கு தான் அந்த இனிஷியேஷன் வாங்குங்க சொல்கிறேன். இந்த பேருக்கு, இந்த நேமுக்கு, ஓகேவா, இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு இந்த இனிஷியேஷன் கொடுக்குறேன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் சித்தியாகும். அதனால தான் அந்த பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னா அதுக்கு பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இப்படியே டவுட் பண்ணிக்கிட்டே நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இப்படியே பல பிறவிகள் கடக்க வேண்டியது தான். அதுதான் சொன்னேனே, கடவுள் எதிர்க்க வந்தால் கூட அவரை வந்து பைத்தியக்காரன் தான் சொல்லுவீங்க. கனகம்பட்டி அப்பான்னா சித்தர், அப்படி சித்தர்னு கிடையாது. அவர் சிவன். ஓகேவா? அவர் சித்தர் நினச்சின்னு இருக்காது. சித்தருக்கெல்லாம் சித்தர் அவர். ஸோ நீங்கள் வந்து இறைவன் பக்கத்தில் வந்து இப்படியெல்லாம் இவ்வளோ ப்ரூஃப் காமிச்சு கூட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரல அப்படின்னா அப்புறமா என்ன செய்ய முடியும்? இங்கே ஹேமாவாக ரோல் பண்ணிகிட்ருக்காரு, இங்கே சுமதியும் ஹேமாவும் அவர் தான். எனக்கு இந்த ரோல் கொடுத்து என்னை இந்த வேலையை செய்ய வைக்கிறாருன்னா எல்லாம் அவர் இது பண்ணுறாரு. எல்லாமே என் தரப்பு, என் மூலமாக என்னோட இந்த விஷயங்களில் வந்து யாருக்கெல்லாம் இந்த லைனில் வரீங்களோ, கனெக்டிவிட்டி வருதோ, நீங்கள்லாம் பாக்கியவான். உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் போய் சேரணும்னு இருக்குது. ஓகேவா? இந்த சந்தோஷமான இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு சொல்லுங்கள். இறைவன் வந்து ஒரு அம்மாவுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரெயின் ஜேர்னியில் தனியாக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 நாள் ட்ராவல் போல். நம்ம ரீடிங் பார்த்துட்டு மறுநாள் அவங்களுக்கு நடந்த அந்த அதிசயத்தை, அற்புதத்தை எனக்கு ஷேர் பண்ணாங்க. அப்புறம் எனக்காக ஒரு பாடலும் பாடியிருக்காங்க. நம்ம டிவைன் பாத் சேனலுக்காகவே நான் அதை கேட்டேன். ஓகே, அதை போடுறதா இருந்தால் கூட போடுப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே, அது நான் இந்த ஆப்பில் இது வந்து நம்ம எடிட் பண்ணும்போது அதை ஆட் பண்ண முடியுமா பார்க்குறேன். நான் பண்ண முடிஞ்சால் பண்ணி உங்களுக்கு நான் அதை போட்டு விட்றேன். அவ்வளோ அழகாக பாடினாங்க அவங்க சில ஹிந்தி சாங்ஸும் பாடியிருக்காங்க, அதே வேணாலும் போடுறேன்.
அவங்க வார்த்தையை கேட்டு பாருங்கள். அந்த சோல்கிட்ட தான் அப்பா போய் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோ தூரம் பேசிட்டு அவங்க ட்ராவல் முடித்து அவங்கள வந்து ஆட்டோவை பிடிச்சி அவங்க வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டு வந்திருக்கிறாரு. பார்த்தா அந்த வீட்லேயே அவங்க போன அந்த இடத்துலையும் அங்கே தான் அங்கே அவரோட பக்தர் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. எப்படி அற்புதம் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஓகே செல்லுங்களே, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது இந்த பைல் 2 ரீடிங். அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள், என் அப்பன் முருகனுக்கு நன்றி சொல்லுங்கள், என் பழனி ஆண்டவருக்கு நன்றி, செந்தில் ஆண்டவருக்கு நன்றி, என் குருமார்களுக்கு நன்றி. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். என் மலையனூர் அம்மாவுக்கு நன்றி. சரி, இப்போ நம்ம வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நம்ம செந்தில் ஆண்டவர் என்ன உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்க போகிறாரு. பார்த்துடலாமா? எஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களோட ரொம்ப பேஷனேட்டாக ஏதோ ஒரு வேலை ப்ரொஃபஷ்னலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை பண்ணிவிட்டு அதில் எனக்கு எப்போ ப்ராஃபிட்டு, நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சக்ஸஸ், மணி எனர்ஜி எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீச்சர் அந்த மாதிரி, ஏதோ ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், காலேஜ் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பர்சன் நீங்கள். இதை நான் தொடர்ந்து செய்யலாமா, இது எனக்கு சக்ஸஸ் ஆகலையே, நான் ரொம்ப மேபி நீங்கள் ஒரு 1 இயராக கூட இந்த ஒர்க்கை வந்து எடுத்து செஞ்சுருக்கலாம். இதுலேருந்து எனக்கு எந்த சக்ஸஸும் கிடைக்கல முருகா, நான் வந்து வேறு வேலை பார்த்துக்கிட்டுமா, இல்லை இதிலே கண்டினியூ பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி தான் உங்களோட ரிக்வெஸ்ட் இருக்குது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, ஒரு சில மோஸ்ட் ஆஃப் மெயில் எனர்ஜி தெரியுது. இந்த மெயில் எனர்ஜி வந்து நீங்கள் கணவன் மனைவி ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட், உங்கள் கூட ஒரு கிட்ஸ் இருக்கலாம். அதாவது நீங்கள் மெயில் எனர்ஜியாக இருந்தால் கூட ஒன்று நீங்கள் தனியாக இருப்பீங்க, உங்கள் மனைவியை பிரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது, இல்லைனா டிவோர்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் செக்டரில் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருப்பீங்க. ஒன்று உங்கள் வேலையில் உங்களுக்கு ஏதோ தடைகள் இருக்கலாம், உங்கள் வேலையில் அது கூட ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களோடையும் ரொம்ப கிளாஷ், உங்களுக்கும் வந்து ரொம்ப கோபதாபங்கள்லாம் அதிகமாக வரும். வரைஞ்சி கட்டின்னு தான் நிற்பீங்க, டேய் நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஜாதகம். ஓகே, ரொம்ப அறிவாளி, திறமைசாலி எல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்களை லேக் பண்ணுது. எனக்கு எப்போ ஒரு பெட்டர் லக் கிடைக்கும், மணி விஷயத்தில், ரிலேஷன்ஷிப் விஷயத்தில், வேலையில், எல்லாத்துலேயுமே ஒரு அழுத்தம் இருக்குது. மேபி நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? முருகர்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அமையும். ஓகேவா? இது கொஞ்சம் டீப் ரீடிங்காக போகுது. நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்க, பட் நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் கரெக்டாக தேர்ட் பார்ட்டி இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பில். சில பேருக்கு, ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் பண்ணுற வேலையில் சீக்கிரமே சக்ஸஸ் கொடுக்க போகிறாரு. அதனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கான டைம் டியூரேஷன் வரும். நீங்கள் வந்து உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணுங்கள். உங்களோட ஆரா சக்கரா நிலைகளில் ரொம்ப வீக்காக இருக்குது. உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு, இல்லைனா ஒரு சிலர் உங்கள் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை ஆகணும், கணவன் மனைவி வந்து ஒற்றுமை ஆகணும்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னாலும் அந்த விஷயங்கள் அவர் செஞ்சு தரேன்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஆனால் உங்களோட அந்த என்ன சொல்கிறதுன்னா,
உங்களோட ஆழ்மன பதிவுகள், கொஞ்சம் உங்களோட கோபதாபம், உங்களோட அந்த குணாதிசயங்கள் அது வந்து அப்படியே தான் நீங்கள் மாற்றிக்காமல் இருந்தீங்கன்னா அது கஷ்டம். கொஞ்சம் மாற்றுனீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட இணக்கமாக இருக்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஃபேமிலி பாண்டிங்கும் உங்களுக்கு இருக்கலாம். ஓகேவா? உங்கள் லைஃப் பிரைட்டாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். உங்களோட பயம், பதட்டம் எல்லாத்தையும் போக்குங்க. நிறையா உங்களை ஏமாற்றிருப்பாங்க. ரொம்ப எமோஷ்னல் லாக் ஆகிருக்கீங்க. யாரையும் நம்ப மாட்டீங்க. சடனாக யாரையும் நம்புறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும் உங்களுக்கு. அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஒரு ரிலேஷன்ஷிப் வர மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலி லைஃப் ஸ்ட்ராங்காகிற மாதிரி தெரியுது. உங்கள் குடும்பத்திலேயே தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட மணி எனர்ஜிக்காக உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நெகட்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. உங்கள் ஹெல்த்தை கவனிங்க. உங்கள் ஹெல்த் ரொம்ப ஸ்பாயிலாக இருக்கும். அதை நீங்கள் கவனிக்கணும். ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் கூட வரலாம். ரீயூனியன் கேட்குறீங்கனாலும் ரீயூனியன் இருக்குது. அந்த ரீயூனியன் ஆனாலும் சில பேருக்கு பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. செல்லங்களே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கான நியாயம் வேணும்னு நினைக்கிறீங்க, நியாயம் கேட்குறீங்க டிவைன் கிட்ட. ஆனால் நீங்கள் உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டேறீங்களே. உங்களோட இன்ட்யூஷன், அதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் உங்களுக்கு ஒரு ஹேங்கிங் இருக்குது. ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட் மாதிரி எதுலேயுமே ஒரு நிலச்சி இல்லாமல் இருக்குது. ஒரு மதர் கேரக்டரில் கூட இருக்கலாம் நீங்கள். சாயிராம். ஓகே, சரி. இது நிறைய போயிட்டே இருக்குது ரீடிங்கு. சரி, பார்க்கலாம் வேறு ஏதாவது மெசேஜ் கொடுக்குறாரா அப்படின்ட்டு. பாயில் 3 சில பேருக்கு அந்த நியூ ப்ரப்போசல் இருக்குது. உங்களை அப்டேட் பண்ணுங்கள். நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்கல்ல, இதுக்கான ரீசன் எல்லாமே புட்டு ஒரு என்னோடய ரீடிங் ப்ரெடிக்ஷன்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எல்கேஜி குழந்தை கூட கரெக்டாக புரிஞ்சுக்கும். அடடா, நம்ம இந்த இடத்துல தான் நம்ம கரெக்ட் பண்ணணும், இந்த இடத்த நம்ம கரெக்ட் பண்ணிட்டா நம்ம லைஃப் பிரைட் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த பிள்ளைங்க அவங்கக்கிட்டலாம் வந்து எந்த விஷயமும் வந்து யோசிக்கிறது அப்படியே உங்களை மாதிரிலாம் தலையை சொரிஞ்சு நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்கிட்ட போய் கொஞ்ச நேரம் நல்லா உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு 4-5 வயசு குழந்தைங்கிட்ட போய் ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு டிசிஷன் மேக்கிங் பற்றி கேட்டு பாருங்கள். வேணும்னா வேணும்னுவாங்க, வேணான்னா வேணாம். ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிட்டீங்களா, என்னப்பா பாப்பா பண்ணணும்னு கேட்டு பாருங்கள். இது தானே பண்ணணும், இது தானே சரியான வழி, இப்படி டக்குன்னு பேசுவாங்க. டக்குன்னு வந்து டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புத்தி தெளிவாக இருக்குது. இதுவே உங்கள் லெவலுக்கு ஒரு டீனேஜ் இல்லை ஒரு காலேஜ் லைஃப்க்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே தலை சொரிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கலாம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற எஜுகேஷன் சிஸ்டமும், உங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டி, உங்களோட குடும்பத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கள பாதிக்கும். அப்போ வந்து அவங்களோட அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும். எஸ், சில பேர் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறார் முருகர். ஓகேவா? சில பேருக்கு ப்ரப்போசல் இருக்குது. சில பேர் வந்து ஹீலர்ஸ், தெரப்பிஸ்ட் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறீங்க. உங்கள் திருமண வாழ்க்கைக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுறீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, அதை அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் நீங்கள் இப்போ அதை கவனிக்க மாட்டீங்க. ஒரு சிலர் நீங்கள் ஃபார்வர்டாக தான் போகணுன்னு சொல்கிறாங்க. சில பேர் பேக் வரணும்னு நினச்சிங்கன்னா பண்ணாதீங்க. ஃபார்வர்டாக மூவ் ஆன் பண்ணுங்கள். நியூ லைஃப் நல்லாயிருக்கு. ஆக்ஷன் எடுங்க. இது வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா அந்த படிப்பு, வேலை, ரிலேஷன்ஷிப் எல்லாமே நான் பண்ணித்தரேன். ஃபார்வர்டாக போன்னு சொல்லிட்டார். குருவே வந்துட்டாரா முருகர்? வந்துட்டாரப்பா, குருவாக வந்துட்டார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். சக்ஸஸ், கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அமைய போகுது ஒரு சிலருக்கு. கண்டிப்பாக இது முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ்னால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெயில் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. சில பேர் ஃபீமேல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அது மாதிரி சில மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீமேல் எனர்ஜி வருவாங்க.
அவங்க சில ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். அவங்க இப்போ கொஞ்சம் ஹீல் ஆகக்கூடிய நேரம். அவங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஒரு பெரிய விஷயம் நடந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அதன் காரணமாக அவங்க கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. 2 பேருக்குமே வந்து ஹீலிங் தேவைப்படுதுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அந்த ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? அது அவங்களோட ஃப்யூச்சர் டிசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ப்ரைவேட் ரீடிங்கில் தான் அதெல்லாம் சொல்ல முடியும். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அந்த நபரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட டீட்டெயில் கொடுக்கணும். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. இந்த பைல் 3 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இறைவன் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வாய்ப்புகள், கதவுகள் திறக்கிறாரு. ஓகேவா? அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரகிள் ஏன்னு கேள்வி மட்டும் எழும்புதில்ல, அந்த கேள்விக்கான பதிலை இந்த பைல் 3 ரீடிங்கில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உண்மையான சோலுக்கு அவர் வந்து அந்த அந்தராத்மா அவருக்கு தெரியும் நீங்கள் வேஷம் போடுறீங்களா, நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா, எல்லாமே இறைவன் உள்ளே தானே இருக்கார். ஆனால் உள்ளே இருக்கிற அவரை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு தான் தெரியல. ஓகேவா? இன்றைக்கி ஒரு நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்கிட்ட வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கணக்கம்பட்டி அப்பா சிவன் வந்து இவ்வளோ இது பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னா அவர் அப்போ மட்டும் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது செல்லங்களே. அவங்களோட கனெக்டிவாக இருக்கார். அவங்க வந்து அப்பாவை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவங்களோட கனெக்ட் ஆவார். எப்படின்னா பேர்ட்ஸ் மூலமாக, அது மாதிரி ஏதோ ஒரு சைன், ஏதாவது ஒரு மெசேஜ் மூலமாக, தெரியுமா? அவங்களுக்கு நான் ஒரு பாடல் ஒன்று நான் பாடி கொடுத்தேன். அந்த பாடல் அவங்க கேட்கும் பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்மா நான் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நினச்சி சாய்பாபாவை நினச்சேன். அப்பா என்னை கொஞ்சம் அப்படி நான் வந்து படுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வந்து ஹீல் பண்ணுங்கள், எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கம் வரணும், என்னை ரிலாக்ஸ் பண்ணணும்ப்பா, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை நினச்சிக்கிட்டு அந்த சோல் வந்து இளைப்பாறணும்னு நினச்சி அந்த தருணத்தில் என்னோடய மெசேஜ் அவங்களுக்கு போயிருக்கு. அப்போ தான் நான் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த பாட்டை கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு கொஞ்ச நேரத்தில் ரிப்ளை கொடுத்தாங்க. இப்போ தான்மா நான் என்னை பற்றியில் நான் சாய்பாபா கிட்டே இப்படி வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாகிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வரேன் பாபா, எனக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க அப்படி சொல்லிவிட்டு நான் அவரை நினச்சி நான் அவங்க மடியில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி அவர்கிட்ட அவ்வளோ ஒரு இதுவாக நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன். எனக்காக அப்பாவே பாடின மாதிரி நீ வந்து எனக்கு பாடல் பாடி நம்ம சோல் எப்படி கனெக்ட் ஆகுது பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் டிவைன் பவர். நான் ரொம்ப நாள் ஆச்சு அவங்கக்கிட்ட பேசின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அந்த ஈவினிங் டைமில் டக்குன்னு எனக்கு வந்து சரி இன்றைக்கி நம்ம வந்து அவங்களுக்கு எனக்கு ரொம்ப நாளாக அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்தது. அதனால் நான் வந்து அந்த சாங் அந்த டைமில் பண்ணி கொடுத்தேன். கரெக்டாக அவங்க இத்தனை நாள் இருந்தேன் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக அவங்களும் வந்து அவங்களோட வீட்டு அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, ரொம்ப முடியல அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆஞ்சு இப்போ அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் சொல்லிவிட்டு அப்பா கிட்ட, அதாவது டே டு டேவே வந்து நம்ம இறைவனோட நம்ம அந்த சோல் அதெல்லாம் வந்து அந்த சோல் கனெக்ஷன் அவ்வளோ பியூர் சோலுக்கு அது வந்து டக்குன்னு ரெசனேட் ஆகிடும், கனெக்ட் ஆகிடும் செல்லங்களே. ஓகே, உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி அற்புதங்களை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும், அதை மாதிரி நீங்கள் அனுபவிக்கணும், நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் சொல்லித்தர வழிகளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 21 நாள் உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். சந்தோஷமாக உங்களோட லைஃப்பை மாற்றிக்கோங்க. நிறைய பேர் ஸ்ட்ரகிளில் இருக்காங்க, உங்களை சுற்றி யாராவது இந்த கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாதீங்க, சரியா? அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. சரி செல்லுங்களே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.